உலகமே அவனை பாராட்டிக்கிட்டு இருக்குது. அவன் பெருமை இந்த ஊரே பேசிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வெறும் திறமை மட்டும் வச்சிருந்தா போதாதுமா, அந்த திறமை சாதனையா 10 பேருக்கு வெளியே தெரிஞ்சாகணும். சித்ரா, உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலம்மா. உன் ஏக்கத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சா நானாவது ஆறுதல் சொல்லுவேன். மனம் வருந்தாமல் வாராது வாழ்க்கை, அது புரிந்தாலே கை சேரும் வேட்கை. எதிர்பாராமலே நாடும் போராடினால் என்றுமே நல்லது. சொந்தத்தை நீங்கி ஸ்வர்க்கம் இல்லை, பொய் வேஷம் வாழ்வதில்லையே. சந்திக்கும் சோகங்கள் பெரிதில்லை பெரிதில்லை, சாதிக்க தேவை உண்மையே. மழை மேகத்தூளி போல புகழ் சேரும் பூமி மேலே நம் தேடல்கள் நலமாகுமே. கரை மோதும் ஆலை போல விலகாமல் நேசித்தாலே சந்தோஷங்கள் நிலையாகுமே.
ஜோதி விடுங்க. ஏய் ஏய் என்ன கோவமா? என்ன பின்ன என்ன விளையாட்டு இது? என்ன இந்த மாதிரி பயமுறுத்தி பாக்குறது உங்களுக்கு என்னமோ வேடிக்கையா இருக்கு. ஏய் இதென்ன வேடிக்கையா? கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒரு அந்யோன்யம், அது ஊடலாவும் இருக்கலாம் கூடலாவும் இருக்கலாம். இப்படிதான் சங்க இலக்கியத்துல. ஐயோ போதும், உங்க சங்க இலக்கிய புராணம் இதெல்லாம் உங்க மாணவர்கள் கிட்ட வச்சுக்கோங்க. மாணவர்கள்லாம் இருக்கட்டும், நீயும் என்னோட மாணவி தானே. ஐயோ, இப்போ என்ன பண்றீங்க? ஏன்? கதவெல்லாம் திறந்து இருக்கு. குழந்தைங்க இல்லாத வீட்ல இந்த மாதிரி துள்ளி துள்ளி விளையாடினா எல்லாரும் உங்களை தான் அசிங்கமா நினைப்பாங்க. ஏய் ஏன் பொண்டாட்டி கிட்ட நான் விளையாடுறேன், இது ஒரு அசிங்கமா? ஏய் ஜோதி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அசிங்கத்துலதான் சிங்கமே பறக்கும். நீ கேள்விப்பட்டது இல்லையா? என்ன பேச்சு இது? ஒரு தமிழ் ப்ரொஃபசர் பேசுற பேச்சா இது? ஏய் ப்ரொஃபசர் இல்ல, பேராசிரியன், தமிழ் பேராசிரியன். சரி, பேராசிரியர் மாதிரி நடந்துக்கிறீங்க நீங்க. பேருக்கு ஆசிரியர் மாதிரி நடந்துக்கிறீங்க. ச்சே. ஐயோ ஏய் ப்ளீஸ் ஜோதி, விடுங்க, விடுங்க. ஐயோ விடுங்க ப்ளீஸ். என்னது இது? நமக்கு குழந்தை இல்லதான், ஆனா அதுக்காக குழந்தையாவே மாறிடுறதா? நமக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாமளும் குழந்தைங்க தான். இவ்வளவு ஏன், என் ஃப்ரெண்டு சங்கர் இருக்கான்ல, அவன் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி. அவங்க அம்மா இன்னும் அவனை குழந்தையா தான் நினைக்கிறாங்க தெரியுமா? ஆமாங்க, அப்படிதான். இங்க பாருங்க, அம்மாவுக்கு அவங்க புள்ளைங்க கல்யாணம் ஆற வரைக்கும் அவங்க எப்பவுமே குழந்தைதான். ஆமா, நம்ம ரகுக்கும் சங்கருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமே இல்லையா? அவங்க எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? உங்க 3 பேருக்கு ஒரே வயசு தானே? நீங்க மட்டும் ஏன் இப்படி அவசரப்பட்டு முந்திக்கிட்டீங்க? உன்ன மாதிரி ரதி கண்ணுக்கு நேரா கிடைக்கும் போது முந்திக்காம என்ன பண்றது? போதும் வழியாதீங்க. அப்பா அம்மா செய்யாதத ஃப்ரெண்ட்ஸ் தாங்க செய்யணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்னங்க செஞ்சிருக்கீங்க? வெளியே போறீங்க, பழகுறீங்க, பேசுறீங்க, அதோட சரி. அவங்க கல்யாண விஷயத்தை பத்தி நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து சொல்லலாமே. ஜோ, சங்கர் கோயில் குளத்துக்கெல்லாம் போக மாட்டான். அதே மாதிரி போறவங்களையும் அவன் தடுக்க மாட்டான். அவங்க நம்பிக்கைப்படி அவங்க நடந்துக்கிறது தான் அவனோட கருத்து. இத்தனைக்கும் ஏன், அவன் வீட்டுல எப்பவும் தெய்வ மனம் கமழும். அவனுக்கு ஏத்த பொண்ணு கிடைக்கணும்னு அவங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க. கூடவே சங்கர் சித்ரா வீட்டுக்கு வேற அப்பப்போ போயிட்டு வரான். அவன் என்னமோ சித்ரா கூட நட்பு அடிப்படையில தான் பழகுறான். அது மத்தவங்களுக்கு தெரியணுமே. ஆணும் பெண்ணும் நண்பர்களா பழகுறது எந்த காலத்துல தான் ஒத்துக்கிறாங்க? இது பாருங்க, சித்ராக்கும் சங்கருக்கும் இடையில உண்மையான நட்பு தான், அது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தெரியுது, அது மத்தவங்களுக்கு தெரியலையே. நீங்க வேணா பாருங்களேன், சங்கருக்கு அழகான பெரிய எடுத்த பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு நிச்சயமா கிடைக்க தான் போகுது. நாம தான் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கவே போறோம். அதுக்கு நீங்க தயாரா இருங்க. நான் தயாரா தான் இருக்கேன், ஆனா நீ தான் இன்னும். ஐயோ ப்ளீஸ், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க தொல்லை தாங்கவே முடியல. ஏய் பூபதி, வீட்டில் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? ஓ நல்லா இருக்காங்களே. அம்மா தான் எப்போ பார்த்தாலும் ஒரே தொணப்பு. என் பிள்ளை எப்போ வருவான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் கூட விடாம வீட்டில் ஒரே பிரச்சனை தாங்க. இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னதும் உடனே சமாதானம் ஆயிட்டாங்க. நீங்க வரலன்னு வச்சீங்க, ஒரே சண்டை தான். கலெக்டர் ஐயா என்னமோ கவலை இல்லாம தான் இருக்காரு. இப்போ கூட அம்மா வரேன்னு அடம் பிடிச்சிருப்பாங்களே? அதை ஏன் கேட்குறீங்க? அம்மா நான் கிளம்பும்போது காரில் ஏற வந்துட்டாங்க. உங்களுக்கு அது பிடிக்காதுன்னு ஐயா தடுத்து நிறுத்திட்டாரு. உண்மையை சொல்லணும்னா அம்மா ரொம்ப நேரமாக கூட வருவேன்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. நான் தான் நைஸாக வந்துட்டேன். அப்புறம் பூபதி, வீட்டில் வேற என்ன விசேஷம்? இந்த முறை நீங்கள் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஐடியாவில் இருக்காங்க. ஓஹோ. நீங்கள் வீட்டுக்கு போனது என்ன வேலை தெரியுமா? நேராக பொண்ணு பார்க்க போகிறீங்க. ஆமாம்.
பொழுது போனா இப்படி பேப்பரும் கையுமா உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? என்னைக்கு கலெக்டர் உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர் ஆனீங்களோ அன்னையில இருந்து உங்க சுறுசுறுப்பெல்லாம் சுத்தமா போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை வர போறா. இப்படியே இருந்தா ஏங்க உங்களத்தான் இப்போ என்ன சொல்ல வர்ற? எதுக்கு இந்த அசட்டு சிரிப்பு? இந்த சிரிச்ச பிளாஷ்பேக் எல்லாம் போதும். ஏங்க நம்ம 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தா கையோட குழந்தைய கூட்டு வந்திருக்கலாம்ல. சொன்னா கேக்குறீங்களா? அவன் என்ன புதுசாவா அமெரிக்கா லண்டன்லாம் போயிட்டு வர்றான்? அவன் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட்மா. அடிக்கடி ஃபாரின் போறது அவனோட தொழில். அவனே சொல்லியிருக்கான்ல, என்னை வரவேற்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு யாரு வர வேணான்னு. உன்னை திட்டுறது மட்டும் இல்லாம என் மேல கோவப்படுவான். அப்ப டிரைவர் மட்டும் போயிருக்கா? அவன் போய்த்தாம ஆகணும். அவன் போலினா அவன் புள்ள என்ன நடந்தா இங்க வருவான். இப்படி வர வர அசட்டுத்தனமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். உன் பையன் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லை, உலகமே சுத்துற விஞ்ஞானி. இன்னும் இந்த பேப்பர் பாத்தியா? நியூஸ் பூரா அவனை பத்தி தான். நீங்க பேப்பர் இப்பதான் படிக்கிறீங்க. நான் காலையில என் பிள்ளைய பத்திர நியூஸ் எல்லாம் படிச்சுட்டேன். நான் போய் என் பிள்ளைக்கு ஆர்த்தி ரெடி பண்றேன். ஏய் ராஜாம்பணி, இந்த ஆராய்ச்சி எடுக்கிறது ஐதீகம் பார்க்கறதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல? இந்த பாருங்க, அவன் ஏன் புள்ள, அம்மா புள்ள. நான் சொல்றபடிதான் கேட்பான். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். நீங்க தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாம வாயை மூடிட்டு பேசாம உட்காந்துருங்க. ராஜாமணி, உன் புள்ள வந்துட்டான். வா வா. இத வந்துட்டேங்க. ஏங்க அவனை வாசல்லே கொஞ்சம் நிக்க சொல்லுங்க. இந்த வரேன். சரி வா. Hey, come on my son. Hi dad. How do you do? I'm fine dad. அம்மா எங்க? அம்மா தானே வழக்கமே ஏதோ ஒன்று கரைச்சிட்டு வருவாள், சிகப்பு கரைசல். அதோட வருவா. அவளோட ஃபார்மாலிட்டிஸ் உனக்கு தெரியுமில்ல? What dad? அச்சச்சோ. டேய் பூபதி, சமையல் ரூம்ல தீப்பெட்டி இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு. சரிம்மா. how is your trip? Superb dad. கை எப்பவுமே அப்புல காட்டி கீழே காட்டிராத. Okay. வாடா கண்ணா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கிறதால தானே முன்னாடி வந்து நிக்கிறான். முதல்ல ஆரத்தி எடு. டேய் பூபதி. வந்துட்டேம்மா. என்னப்பா இது? இதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. அம்மா இதெல்லாம் உனக்கு தெரியாது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. குர்ரா. என்ன பத்த வைங்க. பத்த வைக்கட்டுமா? ஆமா. ரிட்டையர் ஆனதுல இருந்து அதானே செஞ்சுட்டு இருக்கேன். எப்படி பத்திச்சு பாத்தியா? அம்மா ப்ளீஸ். சரி சரி சரி. இந்தா இத வெளியில கொட்டிடு. 6 மாசம் கழிச்சு வர வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாப்பா. ஏய் போதும்டா சாமி, போதும். நீ ஆராய்ச்சின்னு அடிக்கடி வெளிநாடு போயிடுறதும் உன்னை நான் பிரிஞ்சு இருக்கிறதும். இத பார் சங்கர், சொல்லிட்டேன். இனிமே இந்த மாதிரி அடிக்கடி வெளிநாடு போனீனா உன் அம்மாவை நீ பார்க்க முடியாது. வாய மூடுறியா? உலகமே அவனை பாராட்டிக்கிட்டு இருக்குது. அவன் பெருமை இந்த ஊரே பேசிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வெறும் திறமை மட்டும் வச்சிருந்தா போதாதுமா, அந்த திறமை சாதனையா 10 பேருக்கு வெளியே தெரிஞ்சாகணும். வைத்தியகாரி மாதிரி பேசிட்டு இருக்க. அவன் பேர் ஊர் உலகத்துக்கு தெரிய வேணாமா? அவன் பின்னால முந்தாணி பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சா உனக்கு சந்தோஷமா? வைத்தியகாரி சொல்றேன். அம்மா, நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது தான் நம்மளோட திறமை வந்து சாதனையா மாறுது. என்னோட கண்டுபிடிப்புகள்னால பல உயிர்களுக்கு உத்தரவாதம் கிடைக்குதுமா. அதுக்கு நீதாம்மா சந்தோஷப்படணும். ஏய் வாடா தமிழ். How are you? பரவாயில்லடா. 6 மாசத்துல ஆளே மாறிட்ட. முன்னெல்லாம் தத்து புத்துன்னு பேசிட்டு இருந்தா, இப்போ தத்துவம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. ஏன் இலக்கியம் தத்துவம் தமிழ் பேராசிரியர் மட்டும் தான் பேசணுமா? விஞ்ஞானி நான் பேசக்கூடாதா? பேசுறாசா பேசு. ஒரு பக்கம் விஞ்ஞான ஆராய்ச்சி, இன்னொரு பக்கம் தமிழ் ஆராய்ச்சி. வீடே களைகட்ட போகுது. என்ன தமிழ் செல்வன், அப்புறம் வீட்டுல ஒய்ஃப் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா அவளுக்கு என்ன ஜாம் ஜாம் தான் இருப்பா. என்ன இன்னும் ஒரு குழந்தை பெத்துக்கல. கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்த குழந்தை பெத்துக்கிற விஷயத்த அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம? இந்தியாவில் பெருசுங்க தலையிட்டு தான் ஜனத்தொகை அதிகமாயிடுச்சு. நீ போய் டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணு போ. தமிழ் நீ வா, நம்ம மேல பேசிட்டு டேய் சங்கர், சீக்கிரமா குளிச்சிட்டு வா, டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். ஏய் தமிழ், நீ பாட்டுக்கு உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிடாத. ஸ்பெஷலா டிஃபன்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அவசியம் சாப்பிட்டுட்டு போ. சரிம்மா. அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணி வைங்கம்மா, நான் வந்திருக்கேன். டிஃபன் 200 வருஷமா இட்லியே சுட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கு பேரு ஸ்பெஷல் டிஃபன். டேய் என்னடா
ஒரு நாள் யுஎஸ்ங்கிற, இன்னொரு நாள் யூகேங்கிற. ஓகே ஓகே, கலக்கிற மாப்பிள்ள நீ. இதுல என்னடா இருக்கு? டேய், இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை விட்டு நான் பக்கத்து ஸ்டேட்டு கூட போனதில்லடா. Is it? நீ என்னடானா உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிட்ட. என்ன தலையில 4 நரைச்ச முடி வந்துருச்சு, அவ்வளவுதான். ஏய் ஓகே, இங்க இரு, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். ரெடியா? ஜஸ்ட் 5 minutes. இப்போ கரெக்டா இருக்கு. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? இது நீ, நான், ரகுராமன் 3 பேரும் காலேஜ்ல படிக்கும் போது எடுத்த போட்டோடா. நம்ம 3 பேரும் வெவ்வேறு காலேஜ்ல படிச்சாலும் ஈவினிங் ஏதாவது ஒரு மீட்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ணிட்டே தான் இருப்போம். அதுக்கப்புறம் காலேஜ், டிராமா, சினிமா, பீச், அந்த நாள்லாம் திரும்ப வராதுடா. நிச்சயம் வராதுடா. அதான் எல்லாமே மாறி போச்சே. முன்னெல்லாம் எல்லாரும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு இருந்தோம். இப்பதான் யாருமே சந்திக்கிறது இல்லையே. நானாவது உன்னை வந்து பாக்குறேன். இப்ப நம்ம ரகு எடுத்துக்கேன், அவன் உன்னை வந்து பாக்குறானா? சரி விடு, நீ இப்போ ஒரு பெரிய விஞ்ஞானி ஆயிட்ட. முன்ன மாதிரி பாக்குறதுக்கு சமயம் இல்ல. சரி, அவன் என்னையாவது வந்து பார்க்கலாம்ல. நான் ஒரு தமிழ் பேராசிரியன். காலையில வீட்டுல இருந்து கிளம்பி கல்லூரிக்கு போறேன், கல்லூரியில இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரேன். என்னையாவது வந்து பார்க்கலாம்ல. பார்க்க மாட்டேங்கிறானே. டேய், அவனை சொல்லி என்னடா பண்றது? அவன் குடும்ப சூழ்நிலை அப்படி. எப்படியோ பிஏ முடிச்சிட்டான். அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, தங்கச்சிங்களை வேற படிக்க வைக்கிறான். அவனை பார்க்கும்போதுலாம் நான் சொல்லுவேன், ஏதாவது உதவி தேவைன்னா கேள்டான்னு. ஆனா நண்பர்களுக்குள்ள உதவி கேட்கக்கூடாது, பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டான்டா. ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன், ரிசர்வ் டைப்பு. டேய் ஆமா, அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்டா? இன்னும் அதே மார்பிள் கம்பெனில அதே மேனேஜர் போஸ்ட்ல தான் இருக்கான். டேய், போன் அடிச்சுட்டே இருக்கல, எடுறா. சித்ரா, என்னடா இந்த நேரத்துல? சித்ரா, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலம்மா. உன் ஏக்கத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சா நானாவது ஆறுதல் சொல்லுவேன். இப்படி பேசாம இருந்தா எப்படிமா? சித்ரா, சங்கர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு நீ 4 தடவை போன் பண்ணிருக்கிற. அவர் உனக்கு ஒரு தடவை கூட திருப்பி போன் பண்ணல. அதான் உனக்கு வருத்தம். அவரை ஒரு கலா ரசிகர் கண்ணோட்டத்தில் தான் நீ பாக்குற. அவர் ஒரு சயின்டிஸ்ட்மா, அவருக்கு எவ்வளவோ வேலை இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, அவர் எங்க இருந்தாலும் சரி, உன்னை மறக்கிற குணம் மட்டும் அவர்கிட்ட கிடையாதுமா. நீ வேணா பாருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர்கிட்ட இருந்து போன் கால் வரும். அப்படியும் இல்லைன்னா அவரே நேரடியா வந்துருவாரு. அம்மா, நம்ம டான்ஸ் பிராக்டிஸ பாதியிலே நிறுத்திட்டோம், கண்டினியூ பண்ணலாமா? சித்ரா, இன்னும் கோபம் தனியலம்மா. சங்கர் உன்னை உதாசீனப்படுத்துறாரா, உதறி தள்ளுறாராங்கிற ஏக்கம் உன் கண்ணுல தெரியுதும்மா. யாரையும் உதறி தள்ளுறதோ உதாசீனப்படுத்துறதோ என் பழக்கம் இல்லடா. நான் அவகிட்ட எவ்வளவு நட்பா பழகிட்டு வரேன்னு உனக்கும் நல்லா தெரியும், ரகுக்கும் தெரியும். ஆனா அம்மா தான் வீணா என் மேல சந்தேகப்படுறாங்க. டேய், அதுக்கு நானடா பொறுப்பு? அதுக்காக அவ வீட்டுக்கு இப்பவே போய் தான் ஆகணுமா? டேய், போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்டா. உனக்கே அம்மா குணம் தெரியும், கத்துவாங்க. என்ன பண்றது தமிழ், என்னால போகாம இருக்க முடியலடா. ப்ளீஸ்டா, அம்மாவை நீ தான் எப்படியாவது மேனேஜ் பண்ணும். சங்கர், மா, டிஃபன் ரெடியா இருக்கு, 2 பேரும் சாப்பிட வாங்க. வரமா. டே டே ப்ளீஸ்டா, அப்படியே சமாளிச்சிடுறா ப்ளீஸ். சரி ஓகே, இப்படி கெஞ்சி என்ன கவுத்துரு. வா. தேங்க்ஸ்டா. இப்படி படிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தா நல்லாவா இருக்கு? பையன் ஊர்ல இருந்து வந்தாச்சு, சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சிதம்பரத்துல என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவன் பொண்ணெல்லாம் பாத்துறேன்ட்டான். சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும், இல்லனா இவன் பாட்டுக்கு ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பான். டிஃபன் சாப்பிடலாமா? இது வந்துறேமா, ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட பாத்துட்டு டேய், டேய், வந்துறேன். டேய், அம்மா, ஒரு எங்கடா போற? 5 நிமிஷத்துல வந்துறேமா. டேய் தமிழ், நீங்க ஏற, நான் வந்துறேன். நில்றா. அம்மா, டேய், வந்துறேமா. டேய் சங்கர், பாரா தமிழ் எப்படி போறான்னு பாத்தீங்களா? எவ்வளவு அவசரமா ஓடுறான்னு. நம்மளை விட அவனுக்கு அவதான் முக்கியமா போயிட்டான். ஆரம்பத்திலே கண்டிச்சு வைங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? உங்களை விட என்ன விட அந்த சிரிக்கி தான் அவனுக்கு முக்கியமா போயிட்டான்.
அம்மா ஏமா இப்படி அவனை தப்பா நினைக்கிறீங்க? அவன் மிஞ்சி போனா எங்கம்மா போயிருப்பான்? ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருப்பான். 6 மாசமா நம்ம இங்க இல்லையே, எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பார்க்கலான்னு போயிருப்பாமா. அவ்வளவுதாம்மா, வந்துருவாமா. அப்படியா சொல்ற? உண்மையிலே இதாம்மா நிஜம். ஓ இல்ல, நான் என்னமோ அவ வீட்டுக்கு போயிருப்பானோன்னு நினைச்சேன். எவன் வீட்டுக்குமா? இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி கேக்குற? அதான் இருக்காளே அந்த சிரிக்கி சித்ரா.